மலேசியாவின் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் பயணிகளை சோதிக்கும் முறை ஆண்டு இறுதிக்குள் மேம்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிற்குள் சட்டவிரோதமாக நுழைவோரை தடுக்கும் நோக்கத்துடன் நவீன சோதனை முறைகள் அறிமுகம் காணும் என்று உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தில் கேள்வி நேரத்தின் போது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை அவர் வெளியிட்டார். நவீன சோதனை முறைகளின்படி பயணிகள் வருவதற்கு முன்பே அவர்களின் தனிப்பட்ட விவரங்களை குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் அணுகுவதற்கு அனுமதி வழங்கப்படும். பயணிகள் நுழையும் போதும் வெளியேறும் போதும் சோதிக்கப்படும் முறை முழுமையாக மின் இலக்கமயமாக்கப்படும். பயணிகளுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு சோதிக்கும் நடவடிக்கைகள் தானியக்க கதவுகளை பயன்படுத்துவதால் குறைந்துவிடும் என்று சைஃபுடின் விளக்கினார். மின்னிலக்க வசதிகளுடன் கூடிய குடிநுழைவு சேவை தவறு நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளை குறைக்கும் என்று அவர் தெரிவித்தார். மலேசியாவுக்குள் நுழைவதற்கான 123 வாயில்களில் 635 தானியக்க கதவுகள் பொருத்தப்பட உள்ளன. முதற்கட்டம் இவ்வாண்டு டிசம்பர் மாதம் முக்கிய இடங்களில் தொடங்கும் என்று அவர் கூறினார். முக அங்கீகாரம், கரு விழிப்படல சோதனை, கைரேகைகள் போன்ற அங்கு அடையாள தரவுகளை தானியக்க கதவுகள் பயன்படுத்தும் என்று அமைச்சர் தெரிவித்தார். சோதனை கட்டமைப்பில் சிக்கல் ஏற்படுத்தும் சாத்தியங்களை குறைப்பது அதன் நோக்கம் என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.